Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் கொழும்பிலிருந்து பேரணியும் ஆர்ப்பாட்டமும் முன்னெடுக்கப்பட்டன. வெற்றியை பாதுகாப்போம், இலங்கையின் ஒருமைப்பாட்டை உலகிற்கு எடுத்துக் காட்டுவோம் என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த எதிர்ப்பு பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொழும்பு லேக் ஹவுஸ் சுற்றுவட்டத்துக்கு அருகில் ஆரம்பமான இந்த பேரணியில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். கொல்கத் மாவட்ட ஊடாக கோட்டை ரயில் நிலையம் வரை இந்த பேரணி பயணித்தது. அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் இணைந்து வெற்றியளிக்காத தொழிற்சங்க செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான சூழ்ச்சிகளை திட்டமிடும் இந்த தருணத்தில் அத்தகைய சக்திகளை ஒடுக்குவதற்கான காலம் உதயமாகியுள்ளதாக பேரணியில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். பேரணியில் கலந்து கொண்டவர்கள் கோட்டை ரயில் நிலையத்தை அடைந்த பின்னர் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். ஐக்கிய தேசிய கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி அரசு சார்பற்ற நிறுவனங்களின் உள்நாட்டு வெளிநாட்டு சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்காகவே தமது வேலை தளங்கள் கிராமங்களில் இருந்து தொழிலை முன்னெடுக்காமல் இவர்கள் வீதிக்கு இறங்கியுள்ளனர் என்பதை வெற்றியுடன் கூறிக்கொள்கிறேன். இந்த போராட்டத்தை நிறுத்தாமல் அதிமேதக ஜனாதிபதியின் கூற்றுக்கு அமைய வெற்றியை முன்னகர்த்துவதற்காக நாம் மக்களுடன் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் அறிவித்துக் கொள்கிறேன். ரணிலுடைய போலியான உடன்படிக்கையை வெளியிட வேண்டும் என நாம் கூறுகிறோம். தமிழீழ விடுதலை புலிகளுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கை என்ன, அதற்கான நிபந்தனைகள் என்ன என்பதனை தயவு செய்து நமக்கு கூறுங்கள். இலங்கை ரணிலின் தனிப்பட்ட சொத்தல்ல, நாம் பிறந்த நாடு இது, அதே போன்று நமது தாய் நாடு. அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் ரணில் தங்கையா, ரணில் தம்பியா, மன்னித்துக் கொள்ளுங்கள். உடன்படிக்கையை வெளியிடும் வரை நாம் வீதியில் இறங்கி போராட்டங்களை நடத்துவோம் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறோம். கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பின்னர் கலைந்து சென்றனர்.